உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி வளாகம். இப்போது மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். மே 2025 பார்த்தீங்க அப்படின்னா குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி ரெண்டுமே ஒரே மாதத்தில் வர இருக்குதுங்க. ஸோ இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, இதனால் ஏதாவது பிரச்சனைகள் வருமா, யாரெல்லாம் கவனமாக இருக்கணும், யாருக்கெல்லாம் அமோகமாக இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம கூட ஷேர் பண்ணுறதுக்காக இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஜோதிடர் மகேஷ் ஐயர் அவங்க தான். வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம்மா. வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. அடுத்ததாக இருக்கக்கூடிய ராசினியர்கள் ரிஷப ராசினியர்கள். ஸோ இந்த ரிஷப ராசினியர்களுக்கு குரு பகவானும் ராகு கேது பகவானும் வரும்போது என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் கிடைக்கும் சார்? இந்த ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா இத்தனை காலகட்டங்களில் ஒரு 10 வருஷம் இவங்க படாத பாடுபட்டிருப்பாங்கம்மா. சாதாரண கஷ்டம் கிடையாது. அதாவது எது எடுத்தாலும் அவங்களுக்கு ஒரு தோல்வி, எது எடுத்தாலும் ஒரு மன விரக்தி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது இவங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சினால என்னென்னா தொழில் வேகமாக போகும். ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். மற்ற அஸ்ட்ராலஜிக்கு என்னோட அஸ்ட்ராலஜிக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இருக்கிற பலனாக சொல்லாமல் நான் ஒரு ஐடியாவாக கொண்டு தரேன். நீங்கள் தொழில் வேகமாக இருக்கும், நீங்கள் ஸ்லோவாக இருந்தால் தப்பு தொழில் மேலே இல்லை, உங்கள் மேலே. ஓகே, நான் சொல்கிறது புரியுது உங்களுக்கு? நீங்கள் இந்த வாட்டி இந்த 1.5 வருஷம் உங்களை சோம்பேறித்தனம் படுத்துறதுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கும். உங்களை சோம்பேறித்தனம் படுத்த வைக்கும். ஏன்னா சனி 3ஆம் பார்வையாக பார்க்குறாரு. ஸோ வேலையில் தொழிலில் குறையே சொல்லக்கூடாது. குறைய நீங்கள் சொன்னீங்க ஆரம்பிச்சிங்கன்னா 1.5 வருஷம் குறை சொல்லிகிட்டே இருப்பீங்க. ஸோ நீங்கள் ஸ்பீடாக இருந்தீங்கன்னா தொழில் உங்களுக்கு பயங்கரமாக சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த காலம். அதே மாதிரி மல்டிபிள் தொழில் பண்ணுங்கள். தயவு செய்து ஒரே ஒரு தொழில் நம்பி இருக்காதீங்க. கேது 4ஆம் இடத்துல இருக்கார். முதலீடை உரிச்சிருவார், முதலீடை எடுத்து விடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸில் பண்ணிவிடும். அப்போ 4 பிஸ்னஸ் 5 பிஸ்னஸ் பண்ணால் பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி பண்ணுறதுக்கு உண்டான மல்டிபிள் டேலண்ட் உங்ககிட்ட இருக்குது. அதனால் ரிஷபராசி என்பவர்கள் இதை கடைபிடிச்சா நல்லது. குரு மாற்றம் பிரமாதமான மாற்றம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்துட்டு இருக்கு. மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது. ஜென்ம குருவிலேருந்து 2ஆம் இடத்துக்கு குரு போனால் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம். இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதனால தான் நீங்கள் எந்த ராசிக்கு நல்லா இருக்குன்னா நான் சொன்னேன், ரிஷபராசிக்கு சூப்பராக இருக்குன்னு சொன்னேன். ஸோ ரிஷபராசிக்கு இந்த காலகட்டம் ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். அதே மாதிரி தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். தொழிலில் ஸ்பீடாக இருங்க, தப்பு கிடையாது. ஆனால் யாராவது ஸ்ட்ரேஞ்சர்ஸ்ட்டை போய் மாட்டிக்கூடாது. அதில் ரொம்ப கவனமாக இருக்கிறதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் வீடு வாங்குறது, இடம் வாங்குறதெல்லாம் லீகல் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. பூர்வீக இடமா இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை வாங்கிக்கிறது ரொம்பவுமே விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். மற்றபடி பார்த்துட்டிங்க அப்படின்னா சேமிப்பு உங்கள் பேரில் வைக்கிறதோட மனைவி பேர்லையோ குழந்தைகள் பேர்லையோ சேமிப்பு வைக்கிறது இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கொண்டான காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்குது. குரு 2ஆம் இடத்துலேருந்து கரெக்டாக 6ஆம் இடத்தை பார்க்குங்க. வேலை வாய்ப்பு சூப்பராக அமையும். வேலையில் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அப்படி ஸ்டெப்பாக அடுத்தடுத்த நிலைக்கு வரத்துக்குண்டான யோகங்கள்லாம் இவங்களுக்கு இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு காரியம்லாம் ஈஸியாக நடந்துறது, அதையும் நான் சொல்லிடுறேன். ஒரு தடங்களாக தான் ஒரு காரியம் நடக்கும் உங்களுக்கு. அந்த தடங்களை அக்செப்ட் பண்ணி ஆகணும். இவங்க கிட்ட இருக்கக்கூடிய மிஸ்டேக்கை இவங்க சரி பண்ணிட்டாங்கன்னா சூப்பராக மாறத்துக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இவர்களுக்கு இருக்கும். ஒரு பிரச்சனையில் நல்லதில் பிரச்சனையும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்கும். ஒபிசிட்டி ப்ராப்ளம் வரும், கேர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஒபிசிட்டி ப்ராப்ளம் மட்டும் இது, அதை தாண்டி வேறு ஏதாவது பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது? இதுதான் இருக்கிறதே பெரிய பிரச்சனை. உடல் பிரச்சனை இருக்குது, வேலை வாய்ப்பில் இருக்குது. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். மற்றபடி இவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது. வேலை வாய்ப்புனா வேலையில் பிரச்சனை இல்லை. இவங்க வேகமாக இருந்து கொள்ள வேண்டும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். இந்த காலகட்டத்தில் இவர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புதமான வழிபாடாக. சூப்பர் சார், சூப்பர். அதாவது தொழில் சூப்பராக இருக்கும், அவங்க சோம்பேறித்தனத்தை மட்டும் ஒதுக்கி வைக்கணும். ரொம்ப அழகாக சொல்லுங்கள். சூப்பர், தேங்க்யூ ஸோ மச் சார். சரி, இப்போது மே மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி 2 பேருமே ஒரே மாதத்தில் சஞ்சரிக்க இருக்காங்க. ஸோ இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குது அப்படின்னு நம்ம நேயர்களுக்காக பொது பலன்கள் உங்ககிட்ட இருந்து. சூப்பர்மா. ராகு 20/5/2025 இந்த நாள் அன்னைக்கு பயிற்சி ஆகிறாரு. எதிலிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனத்திலிருந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறார். அடுத்தது கேது பார்த்திங்கன்னா அதே நாளில் ராகு கேது ஒரே மாதிரி தான் பயிற்சி ஆவாங்க. அதே நாளில் பார்த்துட்டிங்கன்னா கன்னியிலிருந்து சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அடுத்தது குரு பயிற்சி. அதுக்கு முன்னாடியே 6 நாளைக்கு முன்னாடி 14/5/2025 14/5/2025 குரு பயிற்சி ஆகிறாரு. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா குரு அதிச்சார பயிற்சி ஆவார்னு சொல்லுவாங்க. அதாவது குரு திருப்பி கடகத்துக்கு போயிட்டு திருப்பி வருவார். இந்த அக்டோபர் மாதம் திருப்பி கடகத்துக்கு போகிறாரு. போயிட்டு டிசம்பர் மாதம் பார்த்துட்டிங்கன்னா திருப்பி மிதுனத்துக்கு வந்துடுறாரு.
ஸோ இதுதான் இந்த குரு பயிற்சியிலையும் ராகு கேது பயிற்சியும் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் நம்ம பார்க்குறோம். ஓகே. ஃபஸ்ட்டு வந்து இந்த ராகு கேது என்னென்ன விஷயத்தை கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ராகு அகோரகாரகர்னு சொல்லுவாங்க. கேது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஞானகாரகர்னு சொல்லுவாங்க. ரெண்டு விஷயம் லைஃப்பில் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு குழந்தை சொன்ன பேச்சை கேட்காது நிறைய பிரச்சனைகள் இருக்கும், பார்த்துருப்பீங்க. இந்த அகோரகாரகர்னா என்னென்னா, தன் நிலையிலிருந்து மாறுபட்ட நிலைகள் ராகுக்கு நிறையா வரும். ராகு தசையெல்லாம் நடக்கும்போது நிறையா பேர்ட்டு நீங்கள் ப்ராக்டிக்கலாக பழகினீங்கன்னா புரியும். அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்ப கோபமாக இருப்பாங்க, ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க, தன்னுடைய கோபத்தில் மற்றவங்களை அடக்கணும்னு நினைப்பாங்க. அவங்ககிட்ட தப்பு இருந்தாலும் அந்த கோபத்தினால வெளிக்காமிச்சு அதை மற்றவங்களை வந்து காம் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி கமாண்டிங் ஜாஸ்தியாக இருக்கும். இவங்க வந்தாலே பயமாக இருக்கும் வீட்டில எல்லாம். ஐயோ வந்துட்டார், எதை பேச போகிறோம், டம்ளர்லாம் ஒழுங்காக எடுத்து வைப்பா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கமாண்டிங்காக இருப்பாங்க. இது ராகுவுடைய கேரக்டர். அதே மாதிரி கேது பார்த்தீங்கன்னா ஞானம். என்னங்க லைஃப் இது, இதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதாவது ஒரு விதமான விஷயத்துக்கு இது ரொம்ப நல்லது. சில ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் சாமி சாமி கோயில் கோயில்ன்ட்டே இருக்காங்க. இதெல்லாம் கேதுவுடைய தாக்கத்தில் இருக்கிறது தான். ஸோ ப்ளஸ் தான், நல்லது தான். அதுவே ஒரு கெட்டதாக கூட வீட்டில் சொல்லுவாங்க. சார் காலையில் போனோன்னா சாயந்தரம் தான் சார் கோயிலேருந்து வரா, எனக்கு பசி, சாப்பாடு கூட போட மாட்டேங்கிறா சார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. ஸோ இதெல்லாம் கேது தரக்கூடிய ஒரு விஷயம். அரசனும் ஆண்டியாக்கக்கூடிய தன்மையை கொடுப்பார் கேது. கேதுவுக்கு அப்படி ஒரு சப்ஜெக்ட் வந்து இருக்கு. அப்போது இது என்ன பண்ணும், ஒரு நாட்டுக்கு என்ன பண்ணும், ஒரு தனி மனிதனுக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த டாப்பிக்கில் பேச போகிறோம். ராகு வந்து கும்பத்தில் வர்றது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறைய கோயில் கோபுரங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. கோபுரம் சிதைவடையக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 1.5 வருஷம் இந்த செய்திகளை நம்ம பார்க்க போகிறோம். அதேமாதிரி மலைக்கோயில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சில இடங்களில் சில சின்ன விபத்துகளை நம்ம வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பார்க்க போகிறோம். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், ஒரே இடத்துல கூட்டாக, இப்போ கூட ஏதோ இந்த பெரிய ஒரு மேலா நடக்கும் பொழுது நிறைய பேர் இறந்தது, இந்த மாதிரி ஒரே கூட்டாக இறந்த விஷயங்கள், அதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். சில நேரங்களில் இரும்பு சம்பந்தமான வியாபாரம் இருக்கிறவங்களுக்கு சில தடங்கல்கள், சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்கக்கூடிய நிலைகள் வரும். தீ விபத்து, அதே போன்று அரசர்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து இந்த ராகு கேது பயிற்சியில் இருக்கிறத நம்ம பொதுவான பலன்கள் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா, இங்கே குரு பயிற்சி. குரு பயிற்சி வந்து இப்போ மிதுனத்துக்கு போகிறார். நீங்கள் இந்த யூடியூபராக இருந்துட்டுருக்கோம், இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கற்றுட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி லெக்சரர், ஹெச்ஓடி, கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் இருக்குது. இப்போ அவங்களுக்கெல்லாம் சம்பள உயர்வுகள் வரதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருந்துகிட்ருக்கும். ஸ்கூலில் வேலை பண்ணுறவங்களுக்கு சம்பள உயர்வுகள் ஜாஸ்தியாக இருந்துகிட்ருக்கும். டியூஷன் சென்டர்ஸ் நடத்திட்டு இருக்கவங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். காலேஜ் ஸ்கூலில் ஓடாமல் இந்த ஸ்கூல்லாம் திருப்பி ஓட ஆரம்பிக்கும். நிறைய ஆன்லைன் கோர்சஸ் எல்லாம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்திருக்கு. டெக்னாலஜிஸோடைய டெவலப்மெண்ட் வந்து வேறு விதமாக இருக்கும். வேறு ஏதாவது பிரச்சனைகள்னால் நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் ஜாஸ்தியாகும், கண் சம்மந்தமான பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆகக்கூடிய, ஒபிசிட்டி சம்மந்தமான ப்ராப்ளம், ஃபேட்டு, ஒபிசிட்டி சம்மந்தமான விஷயங்கள், யோகா சென்டர்ஸு, ஜிம்மு, இதனுடைய இது வந்து இன்னும் ஜாஸ்தியாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா கழுத்து சம்மந்தமான பிரச்சனை, கழுத்து இது சம்மந்தமான பிரச்சனை, முந்தியெல்லாம் இந்த நீர் கட்டி வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்க, கழுத்து வீங்கி நீர் கட்டி அந்த அம்மா போடுறதெல்லாம் சொல்லுவாங்களே, அதெல்லாம் இந்த ஒரு ஆண்டுக்குள்ளே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இதெல்லாம் பொதுவான பலன்களாக இந்த வருஷத்தில் நமக்கு இருக்குது. ஓகே சார், ஓகே. இப்போ இந்த குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி வருது இல்லையா, இப்போ நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இல்லையா, இது வந்து எந்த ராசிக்காரங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இவங்க 2 பேரும் ஒரே மாதத்தில் வர்றது அப்படின்னா? அதாவது பொதுவாக இந்த வாட்டி நல்லா இருக்கிறது, நம்ம குரு ராகு மட்டும் எடுத்துக்காமல் சனியும் சேர்ந்து, ஏன்னா சனி வந்து மார்ச் மாதம் பயிற்சி ஆகிருக்காரு. சனி, குரு, ராகு, கேது இதை வைத்து ஓரளவுக்கு பரவாயில்ல சார், இவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னால் மிதுனத்துக்கு சூப்பராக இருக்குது. ஓகே, மிதுனத்துக்கு ரொம்பவுமே நல்லா இருக்குது. துளாராசிக்கு பரவாயில்லையா இருந்துருக்கும், துளாராசிக்கு பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்துகிட்ருக்கும். தனுஷுக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள்லாம் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஓகே, ஓகே. இதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா எந்த ராசிக்காரங்க? ஃபஸ்ட்டு விஷயம் சிம்ம ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும். ஓகே, ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே அஷ்டம சனி ப்ளஸ் அவங்களோட ராசியிலேயே கேது வரார். அது ரொம்ப ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருந்துருக்கும். அடுத்தது தனுஷுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு 50% வீக்காக இருக்கிறது என்னென்னா அர்த்தாஷ்டம சனி, சனினால ஒரு 50% வீக்காக இருக்குது. பட் ஏன்னா குரு பார்வையினால அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிடும். விருச்சிக ராசி கவனமாக இருக்கும், குரு 8ல் போய் மறையிறார். ஸோ விருச்சிக ராசி ஒரு முடிவு எடுக்கும்பொழுது, ஒரு டிசிஷன் மேக் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது விருச்சிக ராசிக்காரங்க
கவனமாக இருக்க வேண்டியது. 7.5 சனினால் பயம் இருக்கிறவங்க மீனம், அடுத்து மேஷராசிக்காரங்க இருப்பாங்க. அது நம்ம ஏற்கனவே சனி பயிற்சியில் நம்ம பார்த்தோம். குரு இவங்களுக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டியாக நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ரொம்ப கேர் எடுத்துக்க வேண்டியது சிம்ம ராசி. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா விருச்சிக ராசி. ஓகே, இப்போ வந்து பொதுவான வளங்கள் நிறைய சொன்னீங்க இல்லையா? இதில் வந்து ஏதாவது பொதுவான வழிபாடு இல்லை வந்து இந்த கடவுளை வந்து கும்பிட்டாங்க அப்படின்னா ஏதாவது பிரச்சனை வரும்போது அவங்கள தற்காத்துக்கலாம் அப்படின்னா? ஃபஸ்ட்டு இந்த ராகு கேதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா துர்க்கை அம்பாளும் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஓகே, துர்க்கையை பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப 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 முக்கியமானது. அதுவும் மலையில் இருக்கிறதோட வைஷ்ணவி தேவின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி துர்காம்பாளை பார்த்துக்க, மூகாம்பிகையை பிரார்த்தனை பண்ணுறது, அர்த்தநாதீஸ்வரர் வழிபாடு ரொம்பவுமே ரொம்ப நல்லா பவர்ஃபுல்லாக இருந்துருக்கும். பிரத்திங்கரா வழிபாடெல்லாம் ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது. அதுமாரி பார்த்துட்டிங்கன்னா குரு பயிற்சி, இந்த குரு பயிற்சி அப்போ மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணுறது, மீனாட்சி அம்பாளை பிரார்த்தனை பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி வளாகம் இப்போது மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. இந்த அக்ஷய திருதியில என் ஆத்மார்த்தமான ஆஃபர். உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல 1 இல்ல இன்னும் 2%, 3% கம்மி. வைர நகை கேரட்டுக்கு 6000 ரூபாய் கம்மி.